அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் தொழுக்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. இது பூராமே வனப்பகுதி தான். இந்த வனப்பகுதியில் ஒரு ரெண்டு பழங்குடியினர் குடும்பம் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வசிக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்கள தான் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு எங்களோட இந்த சுவாரஸ்யமான பயணத்தில் எங்கள் கூட இணைஞ்சிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பயணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வீடியோவில் தொடர்ந்து இந்த மாதிரி மலை கிராமங்களில் வசிக்கிற பழங்குடி மக்களை சந்தித்து அவங்க வாழ்வியலை கேட்டு தெரிஞ்சுட்டு அதை வெளி உலகத்துக்கும் தெரியப்படுத்திகிட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை தொடர்ந்து அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம். நம்ம போடுற இந்த வீடியோ மூலிமா நம்ம சேனலுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்குங்க. அங்கே வசிக்கிற மக்களுக்கு அரசாங்கம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நிறைய நன்மைகள் நடந்துட்டு இருக்கிறதா நாங்கள் பயணித்த ஊரில் இருக்க மக்கள் சொல்லி கேட்குறப்போ எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்க வர்ற வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். அதோட தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் ஊர்கள்லையோ இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட இந்த மாதிரி பின்தங்கிய கிராமம் இன்னும் பழமை மாறாத கட்டுப்பாடு இருக்க கிராமங்களாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்போ கண்டிப்பாக அங்கே நாங்கள் பயணிப்போம். நாங்கள் தூரத்தில் காட்டர் மேய்ஞ்சிக்கிட்டு பாருங்க, அது தெரியுதா? நாங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த மக்கள் வசிக்கிற இடத்த நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோங்க. நடக்க ஆரம்பித்த கொஞ்ச தூரத்துலேயே காட்டெருமை கூட்டத்தை பார்த்தோம். எங்கள் பேச்சு சத்தம் கேட்டோன்னே அது வேறு பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்கள சந்திக்கிறதுக்கு சுமார் 40 நிமிஷம் நடந்திருப்போங்க. அப்படியே இறக்கம் ஏற்றம் இல்லாமல் கொஞ்சம் தூரத்துக்கு சமநிலையான பாதையாக தான் இருந்துச்சுங்க. ஆனால் அந்த காட்டுப்பகுதிகளில் கொஞ்ச நேரத்துக்கு ஒரே நிசப்தமாகவும் திகிலூட்டுற விதத்தில் தாங்க இருந்துச்சு. அந்த பகுதிகளில் இருக்க தோட்டத்தில் வேலை பார்க்குற மக்கள்கிட்ட விசாரித்து அந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சோம். எங்கள் கூட அந்த காடுகளில் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் வழிகாட்டுதலின்படி தாங்க போனோம். அவரையும் கையோடு கூட்டிகிட்டே தான் நாங்கள் போனோம். சமநிலையாக இருந்த அந்த காட்டுவழி பாதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கமாக பள்ளத்தை நோக்கி இறங்க ஆரம்பிச்சிச்சுங்க. நாங்கள் சரியான பாதையில் தான் போகிறோமான்னு சந்தேகம் வேறு எங்களுக்கு. ஏன்னா மனித நடமாட்டமே இல்லாத காட்டுப்பகுதியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஏற்கனவே இந்த குடும்பம் மட்டும் நடந்து போனதுனால அந்த தடம் இருந்ததுங்க. அதை நோக்கி அந்த வழித்தடத்திலே தானே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். பறவைகளோட சத்தமும் அங்கே இருக்க பூச்சி வண்டுகளோட சத்தம்னு அந்த காட்டுப்பகுதி இயற்கையோடு இணைஞ்சு அடுத்து என்ன இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு ஒரே வியப்பாக இருந்துச்சுங்க. இந்த பழங்குடி மக்களை நாங்கள் நிறைய ஊர்களில் அவங்க வசிக்கிற இடத்துக்கே போய் சந்திச்சிருக்கோங்க. அவங்களோட சராசரி உயரமே நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் இவங்க குள்ளமாக தாங்க இருப்பாங்க. இந்த பாதை கூட பார்த்திங்கன்னா அவங்க நடக்கிறதுக்கு ஏற்ற உயரத்துக்கு இந்த காஞ்ச செத்தைகளை வெட்டி பாதை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். அதில் நம்ம இப்படி குனிஞ்சு தாங்க போக முடியுது.
அவங்க வெளி உலக மக்களை பார்க்க விருப்பப்பட மாட்டாங்கன்னு ஒரு கட்டுக்கதை சொல்கிறாங்க நகர்ப்புறத்தில். ஆனால் உண்மை அது இல்லைங்க. அவங்க பண்டைய காலத்துல இருந்தே காடுகளுக்குள்ளே மட்டும்தான் வாழ்ந்து வந்திருக்காங்க, வெளி உலக தொடர்பு இல்லாமல். ஆனால் சமீப காலமாக அரசாங்கம் சார்பாக பழங்குடி மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தமிழ்நாடு மலை கிராமங்களில் பட்டா கொடுத்து வீடுகளும் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லப்படுதுங்க. அதனால் இப்போ இந்த பழங்குடி மக்கள் எல்லா மக்களை போலவும் சகஜமாக நகர்ப்புறத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. வெளி மக்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து கிராமத்து சமுதாய மக்களோடையும் அவங்களுக்கு சகஜமாக ஒன்றா தான் வாழ பிடிச்சிருக்குன்னு அவங்களே நம்மகிட்ட சொல்கிறாங்க. இதுக்குள்ளே தான் அந்த மக்கள் 2 குடும்பம் இருக்காங்க. தாண்டி தான் அவங்க இடத்துக்கு போகணும் நம்ம. ஆமாம் ஆமாம். கிட்டத்தட்ட அவங்க இருக்க இடத்துக்கு நெருங்கிட்டோங்க. அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க, நம்மளை பார்த்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு மனசுக்குள்ளே 1000 கேள்விகள் இருந்தது. ஒரு வியப்போடு தான் நாங்களும் பயணிச்சுட்டு இருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க முந்தைய தலைமுறை வரைக்கும், அதாவது ஒரு 50-60 வருடம் பின்னோக்கி பார்த்தோம்னா, இந்த காடுகளில் இருக்க மிருகங்களையும் பறவைகளை வேட்டையாடித்தான் வாழ்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நடைமுறைக்கு வந்த பிறகு வன விலங்குகளை வேட்டையாடுறது தடை செய்யப்பட்டதுங்க. த ஹண்டிங் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் இன் தமிழ்நாடு வாஸ் எஃபெக்டிவ்லி ஸ்டாப்ட் வித் த enactment ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. அதுக்கப்புறம் இந்த மக்கள் தேன் சேகரித்தும் மண்ணுக்குள்ளே இருக்க கிழங்கை எடுத்து சமைச்சு சாப்பிட்டு தாங்க வாழ்ந்து வர்றாங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்குள்ளே தாங்க இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவங்க 2 குடும்பம் மட்டும் தங்கியிருக்காங்க. நாங்கள் அந்த வழித்தரத்தை வச்சு தாங்க போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே தான் இருக்கதா சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் அப்படியே பாருங்கள், இந்த ஒத்தடி பாதையில் ஆள் நடந்து போயிட்டு வந்ததுக்கான தடம் இருக்குது. அதனால் அப்படியே இதிலே போயிட்டுருக்கோம். இந்த மலையோட உயரம் சுமார் 1600 மீட்டருங்க. அதாவது கடல் மட்டத்தில் இருந்து பார்த்தோம்னா 5250 அடி உயரம். இருள் சூழ்ந்த காடுகளுக்குள்ளே இருந்து கொஞ்சம் வெட்டவெளி கண்ணில் தென்பட்டுச்சுங்க. ஒரு மலையோட எல்லை பகுதிக்கு வந்துட்டோம். பாருங்கள், இந்த மலையோட முடிவு இது. இதுக்கப்புறம் வேறு மலைத்தொடர்கள் அந்த பக்கம் ஆரம்பிக்குது பாருங்கள்.
ஒய்ஃப்லாம் கீழே இருக்காங்க. அவங்க வளர்க்குற ஆடுகளோட சத்தமும் நாய்களோட சத்தமும் அவங்க இருக்க இடத்த எங்களுக்கு தெரியப்படுத்துச்சுங்க. ஒரு வழியாக அவங்க இருக்க இடத்த நோக்கி நாங்கள் நெருங்கிட்டோம். இந்த இருக்கு பாருங்க, இந்த பள்ளத்துக்கு கீழே தான் இருக்காங்க. வெளியாளுங்க வந்து அவங்க கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டு பார்க்காம அங்கே உள்ளே இருக்காங்க. இதுக்குள்ள பார்த்துட்டாங்க. வணக்கம் வணக்கம். ஐயா இங்கனுக்குள்ளே கணவர் மனைவியுமா இங்கனுக்குள்ளே இருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க பாருங்கள். ஒன்றுமே இல்லை, தங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த காட்டுக்குள்ளே இருந்து தான் அவன் தங்கியிருக்காங்க. இங்கேயே சமைச்சு சாப்பிட்றீங்களா? இங்கே தான் சமைச்சு சாப்பிட்றாரு. வாங்க அவரை பற்றி அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இந்த காட்டுக்குள்ளே தாங்க பாருங்கள், சுற்றி காடு, சுற்றி எந்த மனித தொடர்பும் இல்லாத இந்த காட்டுக்குள்ளே இந்த குடும்பம் வாழ்கிறாங்க. இவங்களுக்கு ஆனால் கீழே அந்த ஒரு ஏரியாவில் செட்டில்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ சொந்தக்காரங்களுக்குள்ளேயே தகராறு, அதனால் இவங்களாம் அங்கே இந்த ஐயா சொன்ன மாதிரி இவங்களாம் அங்கே இருக்க விடலையாமா. அதனால் அவருக்கான இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் இங்கே தான் நிம்மதியாக இருக்கிறதாகவும் சொல்கிறாப்புலங்க. இந்த இயற்கையான காற்று, மூலிகை செடி, அவங்கள இது வரைக்கும் அவர் ஆஸ்பத்திரிக்கே போனது இல்லையாங்க. எதுக்குமே ஆஸ்பத்திரி போனது இல்லையா. 75 வயசு ஆகுது அவருக்கு. இங்கே இந்த காடுகளில் இருக்க மூலிகைகள், செடிகள் அதையே அவரை மருந்தாக செஞ்சு இங்கே ஆடுலாம் வச்சுருக்காங்க. ஆடு வச்சுருக்காங்க. அதை மேய்ச்சி அதை விற்று அதில் வர்ற காசு, அப்புறம் கீழே அரிசி வாங்குறதுக்காக ரொம்ப தூரம் ஊரில் போய் அரிசி வாங்கிட்டு வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்றாங்க. இந்த இடம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இந்த இடத்த விட்டால் அவங்க இன்னொரு பாரம்பரியமாக வாழ்ந்த ஒரு இடம் இருக்குது, அங்கே வேணால் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து நாங்கள் தங்கிக்கிறோம் அப்படின்றாங்க. அடுத்த காணொலியில், அதாவது பார்ட் 2ல் இந்த ஐயாவோட குடும்பம் எதுக்காக இங்கே வந்து தங்கியிருக்காங்க, அவங்க தங்கியிருந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை, இந்த காட்டுக்குள்ளே எப்படிலாம் சர்வை பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் எங்களோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம். அந்த பொண்ணு காய்ச்சலா?